பழைய வீடியோஸ்ல நான் நாட்டிய வேதா நாட்டியசாஸ்திரம் என்ற ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு டைம்ல ஆனால் புராணாஸ் டைம்ல இப்போது மைத்தலாஜிக்கல் டைம்ல அந்த நாட்டிய சாஸ்திரம்ன்றது எப்படி வந்துச்சு, இது நாட்டிய வேதத்திலேருந்து எப்படி ஏற்பட்டுச்சு, யார் இத்தே எடுத்துன்னு வந்தாங்க வானத்திலேருந்து பூமி மேலே இதெல்லாம் நான் இதுக்கு முன்னே சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நாட்டியசாஸ்திரத்தை பற்றி கொஞ்சம் விபலமாக பேசுகிறேன். அதில் என்னன்னா அப்போ பின்ன என்ன பேசினேன்னா, அப்போ புராணத்தில் எப்படி இருக்கும், மைத்தாலஜிக்கல்ல எப்படி இருக்குது, அது ஹிஸ்ட்ரின்னுட்டு நான் அது சொன்னேன். இப்போது வரலாற்றில் அந்த ஹிஸ்ட்ரியிலே நம்ம நாட்டியசாஸ்திரன்றது அது என்னன்னுட்டு நம்ம இப்போ கொஞ்சம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த நாட்டியசாஸ்திரம் எப்போ எழுதியிருக்கிறாங்க, யார் எழுதியிருக்கிறாங்கன்றது மட்டும் கட்டாயம் தெரியும், அது பரதமுனி. ஸோ எப்போ எழுதியிருக்கிறாங்கன்ட்டு மட்டும் இது வரலாம் ஒரு ரெக்கார்டு இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு இப்போ மைத்தாலஜிக்கல் இதில் நான் சொல்லியிருக்கிறேன் 5000 years agoன்னுட்டு சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போது அதில் அப்படி இருக்கேன். ஆனால் ஹிஸ்டாரிக்கலில் நம்ம பார்த்தாக்கா அதுக்கு ஒரு ரெக்கார்டு இல்லை. எப்போ அந்த நாட்டியசாஸ்திரம் எழுதியிருக்கிறாங்க, யார் எழுதியிருக்கிறாங்கன்றது மட்டும் மேக்சிமம் பீப்புள் ஒத்துக்கிறாங்க. மத்தலப் பரதமுனி எழுதியிருக்கிறாரு, பரதமுனி தான் இது நாட்டியசாஸ்திரத்தை பற்றி எழுதியிருக்கிறாருன்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் நம்ம ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அவங்க இது ஏன்னா இதில் 36 chapters இருக்கா, 6000 ஸ்லோகாஸ் இருக்கா. ஸோ 12,000 ஸ்லோகான்னு முன்னே சொன்னாங்க அதில். ஆனால் அந்த 12,000 ஸ்லோகா இப்போ நம்மளுக்கு அவைலபிள் இல்லை. இப்போ அவைலபிளாக இருக்கிறது 6,000 ஸ்லோகாஸ் மட்டும் இருக்கா. அந்த 6,000 ஸ்லோகாஸ் அது அவ்வளோ விபலமாக எழுதுறதுக்கு ஒரு லைஃப் டைம் பத்தாது, ஒரு லைஃப் டைம் பத்தாதுன்னு அது எப்படி இருப்பார் பரதமுனின்னுட்டு ஒரு இஷ்யூ இருக்கா. ஆனால் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை பரதமுனி தான் எதிர்க்கிறாரு. இப்போ பரதமுனியை பற்றி நம்மளுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் இல்லை. ஏன்னா பரதமுனின்றது அவர் யார், எங்கேருந்து வந்தார், அவர் பேரண்ட்ஸ் என்ன, இது பற்றி ரொம்ப நம்மளுக்கு தெரியுதில்லை. அவர் எப்போ இருந்தார், இந்த காலத்தில் ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் அதில் கூட ஷூரிட்டி இல்லை, முதல்ல அப்ராக்சிமேட்டாக சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்புறமா அவர் இதுக்கு டான்ஸ்லேயே அவருக்கு எப்படி ஏற்பட்டுச்சு இந்த இஷ்டம், இதை பற்றி ஒரு வரலாற்றுல எதுவுமே ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. அவரை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்காக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராமாயணம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு தெலுங்குல 3 பேர் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு 3 லைஃப் டைம் பத்தலை. ஸோ அப்படி ஒரு இத்தனை 12,000 ஸ்லோகாஸ் 6,000 ஸ்லோகாஸ் எழுதுறதுக்கு ஒரு லைஃப் டைம் பார்த்தோமா, அதுக்காக ஒரு 4-5 பேர் கூடி பண்ணியிருப்பாங்கன்னாக்கா அது யாருமே அக்செப்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அப்போ நம்ம இப்போ இப்படி இருக்குங்க, நம்ம ஓட்டு போடுறப்போ கூட யாருக்கு நிறைய ஓட்டு வந்திருக்குதோ அவங்களுக்கு தான் ஜெயிச்சு அப்படி சொல்லுவாங்க, அவங்க தான் நம்ம எம்எல்ஏ எம்பி அது இதுதான் சொல்லுவோம். ஸோ அப்படி இங்கே நம்ம மேக்சிமம் பீப்புள் அக்செப்டிங் பரதமுனி ஒருத்தர் தான் எதிர்க்கிறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ வி ஆல்சோ ஷுட் அக்செப்ட் தட். ஸோ வேறு வழி இல்லை. ஏன்னா வேறு வழி இல்லைன்னாக்கா இன்ஃபர்மேஷன் எல்லாம் கட்டி கூட அது ஃபர்ஸ்ட் பரதமுனியன் எப்படி யார் ஆரம்பித்தாங்களோ அதே கண்டினியூ ஆகிட்டு வருது. ஸோ இதில் நம்ம ஏதோ மெயின் தான் தானே அதில் அப்படி கண்டினியூ ஆகிட்டு வரும். ஸோ எல்லாம் கட்டி எப்படி தெரியும் அன்ட்டு ஒரு பிரச்சனை கூட ஒரு இது கூட இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்புறமா இந்த நாட்டியசாஸ்திரத்தில் 6,000 ஸ்லோகம் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, எல்லாமே இருக்குதுன்னாக்கா அது 6,000 ஸ்லோகம் என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்லோகத்திலேயே இப்போது நீங்கள் யாராவது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா, டான்ஸ் எப்படி பண்ணுறாங்க இப்போ பண்ணணுங்க, யாராவது ஒரு டான்ஸரை போய் கேட்டாக்கா 6 மணி நேரம் உட்கார வச்சு சொல்லுவாங்க உங்களை, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு. அது கேட்கறதுக்குள்ள உங்களுக்கு தூக்கம் கூட வந்துடும். ஸோ அப்படி இல்லாத இந்த ஸ்லோகத்தில் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் ஒரு 4 பேசிலேயே ஒரு டான்ஸ் எப்படி பண்ணுறதுக்கு, கிளாசிக்கல் டான்ஸ் எப்படி பண்ணணுன்ட்டு அவர் சொல்லிட்டாரு. அது என்னன்னா, கண்டேச்ச அம்பயே கீதம் ஹஸ்தாநாட்டம் பிரதர்ஷயேத் சக்ஷுபியம் தர்ஷயேத் பாவம் பாதாபியம் தாளமாச்சரேத். இவ்வளோ தான் 4 ஒரு வேர்ட்ஸ்லேயே அவர் டான்ஸ் எப்படி பண்ணுறதுன்னுட்டு சொல்லிட்டார். இந்த ஸ்லோகத்தை பற்றி நான் பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ சொன்னாக்க டபுள் ஆகிடும். ஸோ அப்படி ஒரு ஸ்லோகத்தில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு நீங்கள் எப்படி
எப்போ பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாது, எது எங்கே பண்ணணும், எங்கே பண்ணக்கூடாது, யார் முன்னா பண்ணணும், யார் முன்னா பண்ணக்கூடாது, நீங்கள் எப்படியாப்பட்ட ட்ரெஸ் போடணும், நீங்கள் எப்படியாப்பட்ட நகைங்க போடணும், எப்படியாப்பட்ட மேக்கப். அந்த அந்த காலத்தில் மேக்கப் இல்லை. ஏன்னா என்ன நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா ஃபேஸில் உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் நிறையா தெரியும். ஏன்னா அப்போல்லாம் இந்த மானிட்டர்ஸ் அதெல்லாம் இல்லை, டைரெக்டாக ஃபேஸில் தான் பார்க்கணும். ஸோ அப்படியெல்லாம் எல்லாம் எந்த கிளாத்து நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்படியெல்லாம் அதில் இருக்கேன். ஸோ அப்புறமா அது இல்லாத அந்த டான்ஸ் எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும் அன்னிட்டு கூட இருக்கேன். ஸோ அப்புறமா அதுல மட்டும் எங்கேயுமே இது பரதநாட்டியம், இது கூச்சிப்புடி, இது ஒடிசி எதுவுமே இல்லைங்க. அந்த ஸ்டைல்ஸே பார்த்து அது நாட்டிய சாஸ்திரத்தில் இதுவே இல்லை. அங்கே என்ன இது இருக்கிறாங்கன்னா ஓன்லி இது இந்த நாட்டியம் எப்படி பண்ணணும், கிளாசிக்கல் டான்ஸ்ன்றது ஒரு பாரம்பரிய நிருத்தியம் டான்ஸ் நடனம் எப்படி பண்ணணும் மட்டும்தான் இருக்குது தவிர இது பரதநாட்டியம் அதுக்கு பரதநாட்டியம் கூச்சிப்புடி ஒடிசி கதக்கான அப்போ இல்லை. ஏன்னா இந்த நாட்டிய சாஸ்திரத்தில் பேஸ் பண்ணிக்கினுதான் நம்ம பரதநாட்டியம் ஆரம்பிச்சாங்க. அதுக்காக இது ஆதி டான்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ சான்ஸ்கிரித் எல்லா லாங்குவேஜஸுக்கு ஆதி பாஷான்னு எப்படி சொல்லுவாங்களோ அப்படி இது மூலம் இந்த பரதநாட்டியம் தான் மூலம் மிச்ச டான்சஸ்க்கு சொல்லுவாங்க. ஏன்னா எதுக்கு பரதநாட்டியத்தை சொல்லணும்னா இது பாவ ராக தாளத்தோட பேஸான ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் டான்ஸ் இந்த பரதநாட்டியம். ஸோ அதுக்காக இது பேஸ் வச்சுக்கிட்டா மிச்ச டான்சஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறமா இந்த ஹிஸ்டரியில பார்த்தாக்கா 2500 இயர்ஸ் முன்னாதான் இருக்குதான்னு மட்டும் தெரியும். அது எவ்வளவு முன்னேற்றம் முன்னால் இருந்து இருக்குதான்னு மட்டும் இன்ஃபர்மேஷன் இல்லை. இப்படி சொல்ல முடியும் 2500 வருஷத்துக்கு முன்னாலே டான்ஸ் இருக்குதான்னு இப்படி சொல்ல முடியாம இப்போ கிறிஸ்து பூர்வம்னு சொல்றாங்க. கிறிஸ்து 2000 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்ன 500 இயர்ஸ் முன்னாவே சில லைக் என்ன சொல்றாங்க டெம்பிள்ஸ் இருக்கு நம்ம தமிழ்நாடுனாக்க லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படி கோயில், அந்த லேண்ட் ஆஃப் கோயில், அது கோயில் பூமி. ஸோ அப்படி அந்த கோயில்ல அப்போ ஏற்பாடு பண்ண கோயில்லையே நம்ம இந்த ஸ்கல்ப்சர் டான்ஸோடைய ஃபோர்ஸஸ் இதெல்லாம் இருக்காதுல்ல. ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸஸ் இருந்தால் தானே அந்த அப்படியேப்பட்ட ஒரு ஸ்கல்ப்சர் வரும் அங்கே. ஸோ அதுக்காக ஒரு இது என்னன்னாக்கா 2500 இயர்ஸ் முன்னாவே இந்த நாட்டிய சாஸ்திரத்தை எழுதியிருக்கிறாங்க. அது எப்போ எழுதியிருக்கிறாங்க, அது எப்போ இருக்குது, அது நாட்டிய சாஸ்திரம் பேஸ் பண்ணி தான் இந்த சிற்பங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னுட்டு ஒரு ரெக்கார்டு இருக்கா. ஸோ அதுக்காக அது எப்போ நாட்டிய சாஸ்திரம் இருக்குதுன்னு தெரியாது. மட்டும் இந்த கோயில் மட்டும் 2500 முன்னாலே இருக்குது அன்னிட்டு சொல்றாங்க. நிறைய டெம்பிள்ஸ் கூட நம்மளுக்கு இருக்கல்ல, மகாபலேஸ்வரம், புரதேஸ்வரர் ஆலயம், சிதம்பரம், இதெல்லாம் நிறைய நம்மளுக்கு தெரியும். அங்கெல்லாம் போனாக்கா நம்மளுக்கு நிறைய ஸ்கல்ப்சர் என்ன முடியாது நம்மளுக்கு. இந்த கர்நாடகாவில் பேலூர் இங்கெல்லாம் போனாக்க விட உங்களுக்கு நிறைய ஹலிபேடு இங்கெல்லாம் போனாக்க ரொம்ப அங்கே நம்ம டான்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ் என்னத்துக்கு கூட முடியாது, அவ்வளோ இருக்கும். பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் பிடிச்சிருக்கோம் பாருங்க. அப்புறமா இந்த டான்ஸ்ல நம்ம பின்ன இதுக்கு இந்த டான்ஸ் பண்ணணும் அன்னிட்டு கூட அதில் இருக்குது. ஏன்னா இந்த நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டான்ஸ் ஆனால் என்னங்க ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது இல்லை, டான்ஸ்ன்றது ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி, ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிற மாதிரி, ஸோ நம்ம தெரிகிற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் விஷயங்கள். ஸோ இப்படியெல்லாம் கூட இருக்குது. அது எப்படின்னாக்கா அந்த காலத்திலே இப்போ லாண்ட் ஆடுறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம கூட சில தப்பு பண்ணுறோம், அது நம்மளுக்கு தெரியாது. யாராவது சொன்னாக்கா நம்ம சொல்லுவோம் ஆமாம்மா நான் இது தப்புன்னு நம்ம கொஞ்சம் ரியலைஸ் ஆகும். ஸோ அப்படி ராஜா ஏதாவது தப்பு பண்ணாக்கா, அவர் ஏதாவது ரூல் வச்சாக்கா, அது என்ன ரூல் நடக்குதுன்னு மட்டும் அவருக்கு தெரியாது. ரூல் வச்சுட்டாரு யாரோ சொன்னாக்கா, அது மட்டும் தான் தெரியும். யாரோ சொல்லுவாங்க, அந்த சொல்றது கூட கரெக்டாக சொல்லுவாங்களோ தப்பாக சொல்லுவாங்களோ தெரியாது, நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னுட்டு. ஸோ அப்போது அது ஒருவேளை பிடிக்காத ஒருவேளை பிடிச்சது இருந்தாலும் கூட அது இந்த நாட்டிய டான்சர்ஸ் அவங்க டான்ஸ் மூலமா அவங்களுக்கு ராஜாக்கு காமிக்குவாங்க. ராஜாக்கு எப்படி காமிக்குவாங்கன்னாக்கா எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் அவர் சீஃப் கெஸ்டா வருவார். அவர் பார்க்கறதுக்கு அவரை இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல அப்போ நம்ம பார்க்க வச்சு அவர் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ அவருக்கு கொஞ்சம் ரியலைஸ் ஆகும், இந்த டான்ஸ் பண்ணாங்க, இந்த நான் கூட இப்படி பண்ணிட்டு இருக்கிறல்ல, இந்த விதமா பண்ணிட்டு இருக்கிறல்ல, ஸோ இது தப்பு இது கரெக்டு அன்னிட்டு அவர் எஸ்டிமேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதே ஒரு நார்மல் காமன் மேன் போயிட்டு
ராஜா நீங்க இப்படி பண்றீங்க, இது ரொம்ப தப்பானாக்க என்ன வந்து கை தட்டுருவாரு. ஸோ இப்படிப்பட்ட ரிஸ்க் என்னத்துக்குன்னுட்டு டான்சர்ஸ் மூலமா டான்ஸ் மூலமா இப்படி பண்ணேன். அப்புறம் வந்து இந்த நம்ம டான்ஸ் பார்க்கறதுக்கு பல பல விதமா அவங்களுக்கு மூடு இருக்கிறவங்க வருவாங்கங்க. இப்போ எப்படின்னாக்கா சில பேர் சந்தோஷமா வருவாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கொஞ்ச நேரம் துக்கமா வருவாங்க, அவங்கள எத்தனையோ பிரச்சனைங்க அவங்க வீட்டில் இருக்கும், லைஃப்ல இருக்கும், ஹெல்த்தில் இருக்கும், ஏதோ இருக்கும். அவங்க கொஞ்சம் ஹாப்பியா அட்லீஸ்ட் மறந்துடுவாங்க அவங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளே. அப்புறமா சில பேர் வந்து விஷயம் என்ன தெரியாது, அவங்களுக்கு என்னமோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அது எப்படி சால்வ் ஆகுதுன்னு தெரியுதில்லை, மனசெல்லாம் குழப்பமா இருக்கும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. அவங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு வர்றாங்க. அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து பிறகு எங்கள் மறந்துட்டு அந்த மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு யோகா பண்ண மாதிரி, ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஆகிடும். அப்புறமா அவங்களுக்கு ஃப்ரெஷ் ஒரு தாட் வரும், அதை நம்ம இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், அப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த டான்ஸ்ல கூட ஏதாவது விஷயம், இப்போ டான்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் சந்தோஷமா வந்து பார்க்குறாங்கன்னு கூட எதுவுமே இல்லைங்க. இப்போ நாங்கள் ஒரு வாட்டி விமென்ஸ் டேக்கு என்ன டான்ஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்போ நான் என் ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் விமென் அல்ல. ஸோ விமென் வந்துட்டு ஒரு புஷ்பம், தெலுங்குல ஒன்று இருக்கா, புஷ்பமா விமென் 2 பேரை கம்பேர் பண்ணி பண்ணுவாங்க, புஷ்ப விலாப்பம் பண்ணுறாங்க. அது ரொம்ப துக்கம். ஸோ பொம்பளைங்க ரொம்ப லேசானவங்க, நைஸானவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்டவங்க அந்த பூவில் அறுத்துட்டு கைட்டு முடி போட்டுட்டு அப்படி வச்சுக்குவாங்க. அப்புறமா காலையில் ஏஞ்சி தொடப்பத்தில் அழிச்சுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிப்பட்ட பொம்பளைங்களை நீங்கள் எப்படி நீங்கள் சென்சிட்டிவ்னு சொல்லுவீங்கன்ட்டு ஒரு டான்ஸ் ட்ராமா. ஸோ அது புஷ்ப விலாப்பம் பண்ணிட்டு அது ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் அது பண்ணாக்கா அப்போ டான்சர்ஸ் அங்கே வந்த ஆடியன்ஸ் அண்ணா பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க, ஆனால் எங்களை அழிச்சிட்டிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறமா அது என்ன என்டர்டெயின்மெண்ட் தான், ஆனால் கூட இருக்குது. ஸோ அப்படி இப்போ சாண்டாலிகான்னு ஒன்று இருக்கா. சாண்டாலிகான்றது அது ஒரு ரவீந்திரநாத் டாகூர் எழுதிய ஒரு டான்ஸ் ட்ராமா. அதிலே பார்த்துக்கினாக்கா ஒரு சாண்டாலிகான்றது ஒரு கீழ் ஜாதி பொம்பளை, ஒரு யாரே அவங்கள கேர் பண்ணாது இருக்கிறப்போ ஒரு முனி வந்து பௌத்தர் வந்து அவங்க கிட்ட தண்ணி குடிக்குவாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு அது மேலே அவர் மேலே லவ் வந்துடும். அப்போ அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ அதெல்லாம் அதில் இருக்கு. அது கூட ரொம்ப துக்கமான ஸ்டோரிங்க. ஸோ இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கா. ஸோ அதுக்காக நம்ம டான்ஸ் எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக அப்படி பண்ணுறதுக்காக இந்த டான்ஸ் இருக்குதுன்னு கூட அந்த நாட்டிய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ யாராவது உங்களை எதங்க கைத்து ஆட்டு பாருங்கன்னாக்கா நான் இடது பக்கம் வலது பக்கம் அதை மேலே கீழே அப்படி இப்படின்னுட்டு விட்டுறேன். ஸோ அது 1 2 3 இருக்கும். கன்னி ஆட்டுனாக்கா அப்படி இப்படி ஆட்டிட்டு ஒரு 2 3 வச்சுட்டு. இப்போ நான் டான்ஸ் மூலமாக பார்த்தாக்கா நான் 9 விதமாக என் தலையை ஆட்டுவேன். அது ஓல்டு வீடியோஸில் நான் ஆட்டி காமிச்சிருக்கிறேன். ஸோ பேர் கூட இருக்குது ஒரு மூமெண்ட்டுக்கு என்னன்னுட்டு. அப்படியே அதிலே ஒரு 8 விதமாக நம்ம ஐ பேலன்ஸ் நம்ம மூவ் பண்ணலாம். அதுக்கு ஒன்று பேர் இருக்குது, அது கூட ஓல்டு வீடியோஸில் இருக்கு. ஸோ இப்படி இதெல்லாம் டபுள் ஆகும் இப்போ நம்ம காமிச்சிருக்கோம் அதுக்காக. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இதில் இருக்கா அந்த நாட்டிய சாஸ்திரத்தில். ஏன்னா பின்ன எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, நான் கண்ணை 8 விதமாக ஒரு கைத்து ஒரு 4 விதமாக ஒரு தலை ஒரு 9 விதமாக எப்படி நான் மூவ் பண்ண எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு நாட்டிய சாஸ்திரம் நான் படிக்க காட்டியும் என் குரு அத்தை ஃபாலோ ஆனார். அந்த குரு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு படிக்க வச்சாக்க நான் என் ஸ்டூடெண்ட் படிக்க வச்சுன்னு இருக்கிறேன். ஸோ இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வருது. ஸோ அப்படி அதில் இப்போ நம்மளுக்கு தெரியாது, இப்போ எனக்கு தெரியாத விஷயம்லாம் நாட்டிய சாஸ்திரத்துலேருந்து தான் நான் கற்றுக்கினேன், எப்படி என் குரு மூலமாக. ஸோ அப்படி இதில் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்புறமா இதில் ஒரு டான்ஸ் பற்றிதே இல்லைங்க, நிறைய இது இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி கூட இது இருக்கிறாங்க. நீங்கள் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், என்னென்ன எங்கே நீங்கள் பாடுறவங்க எங்கே உக்காரணும், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும், அப்புறம் ஸ்டேஜ் எப்படி இருக்கணும், ட்ரையாங்கிள் இருக்கணுமா, ஸ்கொயராக இருக்கணுமா, ரவுண்டாக இருக்கணுமா, தீர்க்க சத்தத்தில் இருக்கணுமா, இதெல்லாம் அதில் இது இருக்குது. அதில் ஏன்னா எல்லா விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக ஒன்றொன்னா இது இருக்கிறாங்க. அப்புறமா அதில் இது கூட இது இருக்கிறாங்க, ஒரு டான்ஸ்க்கு மட்டும் இல்லை, சாங்ஸ் கூட முதல்ல பாடினவங்களுக்கு கூட அவ்வளோ மதிப்பு கொடுக்கணும்னுட்டு அதில் இருக்கு. ஏன்னா
இப்போ ஒரு ஒரு பாட்டுக்கு நம்ம யாராவது பாடினிருக்கிறாங்க நம்ம போய் பார்த்தாக்கா அங்கே ஸ்டேஜ் மேலே யாரும் ஆட மாட்டாங்க, இவங்க மட்டும் உட்காந்து பாடுவாங்க, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாய்க்குவாங்க. ஸோ அது பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்படுறோம். ஏன்னா அது அது அவங்க ஆடுறவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு டான்ஸ் பண்ணணுன்ற அவங்களுக்கு கம்பல்சரியாக தேவை ஆகணும். ஸோ அப்போ அதுக்காக அவர் என்ன இந்த நாட்டு சாஸ்திரத்தில் என்ன எழுதியிருக்குதுன்னாக்கா, ஒரு இப்போ அவர் என்னத்துக்கு பாடுறவங்க வேண்டாம், எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும், நான் டான்ஸ் மட்டும் பண்ணுறேன்ட்டு பண்ணாக்கா அது இப்படி இருக்கும்னாக்கா, தண்ணி இல்லாத நதி போல் இருக்குமா, மூன் இல்லாத ஸ்கை போல இருக்குமா, ஸோ அப்புறமா ஒரு நகை இல்லாத பொம்பளை போல இருக்குமா. ஸோ பொம்பளை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்கு நகை போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அப்படி இவர் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கங்க. அப்படி அவ்வளோ ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கா அவங்க அதுக்காக அவங்களுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்கணுன்ட்டு அதில் எழுதியிருக்கிறாங்க. அப்புறமா நடனம் அது இதெல்லாம் மாமூலாக தான் வரும். அப்புறமா அதில் என்ன இருக்குதுன்னு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கூடி பாடினாக்கா நல்லா இருக்கும்னு இருக்குது. ஆனால் அது ஃபாலோ ஆக மாட்டாங்க, அது வேறு விஷயம். எல்லா விஷயத்துல கூட கொஞ்சம் கொஞ்சம் மாற்றல் இருக்கா, அது நான் முன்ன வர ஃபியூச்சர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். அப்புறமா இந்த பாவம் அவர் ரசம், இப்போ நவரசம் காமிச்சிட்டாக்கா ஆகிப்போச்சு, இன்னும் டான்ஸ் வந்துடும் நினைக்குவாங்க. இல்லை, அதில் பாவம் இருக்காது. பாவம் ஒரு 33 ஸ்திதி இருக்கா. பாவம் என்னன்னாக்கா, பாவம்னா இப்போ ஒருத்தர் ஒரு பேசி சொல்லுவாங்க. இப்போ ரசம்னாக்கா நான் என்ன காமிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் கோபமாக காமிக்கிறேன், அதாவது சிரிப்பேன், அதாவது கிண்டல் பண்ணுவேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போகும், எல்லாருக்குமே தெரிஞ்சு போகும். ஆனால் பாவான்றது ஒரு விஷயம் சொன்னாக்கா அது பல விதமாக யோசிக்கிறது. இப்போது சினிமாவில் கூட நீங்கள் பார்த்துருப்பேன், ஏதாவது சீரியஸ் டைலாக் ஒருத்தர் ஏதாவது சொன்னாக்கா ஒருத்தர் விதமாக ஆலோசனை பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஃபேஸில் எக்ஸ்பிரஷன் எடுப்பாங்க. ஸோ அப்படி பாவத்தை இப்போ ஒரு விஷயம் சொன்னாக்கா ஒருத்தர் நல்லவா எடுக்கலாம், ஒருத்தர் கெட்டதாக எடுக்கலாம், ஒருத்தர் மதிக்காத இருக்கலாம், ஸோ ஒருத்தர் ரொம்ப மதிக்கலாம், ஒருத்தர் வியசனப்படலாம், இப்படியெல்லாம் இருக்குது. அது பாவம், அது ஒரு ஸ்திதி 33 இருக்கா. இப்படி பல விஷயங்கள் அதில் இது இருக்குங்க. அப்புறமா இவ்வளோ பெரிய புக் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியாது, இல்லை கூட நம்மளுக்கு அவ்வளோ நாலேஜ் கூட நம்மளுக்கு இல்லைன்னுட்டு நிறைய பேர் கொஞ்சம் அந்த புக்கில் எடிட் பண்ணி வேற விதமாக புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இப்போ உமா ராமாராவ் இருக்குது, குச்சிப்புடி டான்ஸர், அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இங்கிலீஷ், ஆமாம் டான்ஸை விட புக்ஸ் நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஒரு போனங்கி அப்பாரம்ட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தெலுங்குக்காரங்களுக்கு ஒரு சின்ன புக்கு, பெரிய புக் கூட இல்லை, ஆனால் நாட்டு சாஸ்திரத்தில் இருக்கிற பல விஷயங்கள் அவளை எடுத்திருக்கிறாரு. ஸோ அது நம்ம ஒரு 2 நாள் 3 நாளில் படிச்சிடலாம். ஸோ அப்படி நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ டான்ஸ் இது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நாலேஜுங்க, ஒரு விஞ்ஞானம் வேணும்னா கூட நம்மளுக்கு இவங்களால டான்சர்ஸ் இல்லை. இப்போ நான் போனாங்க பரவான்னு சொல்றது அவர் டான்சர் கிடையாது. ஆனால் அவ்வளோ நைஸா அவ்வளோ புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவர் அந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. ஸோ அப்படி நிறைய புக்ஸ் அப்படி இருக்கா. ஸோ இப்போ டான்ஸ் பண்றவங்க எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னுட்டு கூட அதில் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எந்த டான்ஸ் ஆனாலும் ஒரு நாட்டிய சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி தான் வரும். ஆனால் அந்த நாட்டிய சாஸ்திரத்தில் இது குச்சிப்புடி, இது பரதநாட்டியம், இது ஒடிசி, இது கதக்கன் மட்டும் இல்லை. அப்போ இந்த டான்ஸஸ் எல்லாம் இல்லை. அப்போ இருக்கிறது எதுவுமே இல்லை. ஒரு நாட்டிய சாஸ்திரம் எப்படி இருக்கணும்ட்டு மட்டும்தான் எழுதியிருக்கிறாங்க. ஸ்கல்ப்சர்ல அப்படி இருக்க அது பேஸ் பண்ணி பரதநாட்டியம் எழுதியிருக்கிறாங்க. பாவ ராக தாளம் வச்சு ஒரு டான்ஸ். அதுக்காக இந்த பரதநாட்டியம் ஆதி டான்ஸ் அந்த மட்டும் சொல்றேன், முன்ன கூட சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ இந்த ஒன்னொன்னா இப்படி வந்துச்சுன்னாக்கா அது அவங்கவுங்க ஏரியா, அவங்கவுங்க லாங்குவேஜ், அவங்கவுங்க இது பற்றி அவங்க கொஞ்சம் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி நம்மளுக்கு பல விதமான இந்த சங்கீத நாட்டிய அகாடமி பிற்பாடு நிறைய பாலிடிக்ஸ் வந்துச்சு, என்னமோ தெரியல ரொம்ப. ஏன்னா நாங்கள் முதல் கேள்விப்பட்டது ஒரு 4 டான்ஸ் தான் கிளாசிக்கல் டான்ஸ். அது என்ன பரதநாட்டியம், குச்சிப்புடி, ஒடிசி, கதக். இது பூர்ண டான்ஸ், இது கம்ப்ளீட் டான்ஸ், ரிச் டான்ஸ். ரிச்னா காசுல இல்லை, டான்ஸ்ல ஒரு ரிச் டான்ஸ் இது 4 பற்றி சொல்லுவாங்க. தவிர அதுக்கப்புறமா மற்ற டான்ஸுங்கள்லாம் வந்துருக்குது. சில டான்ஸுங்களில் டான்ஸே இருக்குதா இல்லையான்னு கூட நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் வரும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம போகாது. நம்மளுக்கு எது நம்மளுக்கு முடியும், நம்மளுக்கு எது பிடிக்கும், நம்மளுக்கு எது ஈஸியாகும், நம்மளுக்கு எது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நம்ம எது கற்றுக்கணும்னு தோணுது நம்மளுக்கு அப்படின்ட்டு அதை பற்றி யோசனை பண்ணி அந்த டான்ஸ் நீங்கள் கற்றுக்கினாக்கா உங்கள் குரு நல்ல ஒரு குரு உங்களுக்கு இது விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு டான்ஸ் மட்டும்தான் இல்லை, இப்படியாப்பட்ட ஒரு நாலேஜ் கூட உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.